இன்று மார்கழி மாதம் 17வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 17வது பாசுரத்தை இப்போது சிந்திப்போம். நந்தகோபனின் அரண்மனை கதவை தாண்டி உள்ளே சென்ற பெண்கள் தற்போது நந்தகோபன், யசோதை பிராட்டி, கண்ணன், பலராமன் ஆகிய அனைவரையும் எழுப்புகிற காட்சியை இந்த பாசுரம் காட்டுகின்றது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடருந்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, உறங்காது எழுந்திராய் செம்பொற்கழலடிச் செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். உண்ண உணவு, உடுத்த உடை, அருந்த நீர் ஆகியவற்றை அதனை வேண்டுபவர்கள் எப்போதும் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அள்ளி கொடுக்கும் தலைவனாகிய நந்தகோபனே, எழுந்திருப்பாயாக. ஆயர் குலத்தை ஒளிவீசச் செய்யும் மங்கள தீபம் போன்ற தலைவியாகிய யசோதை பிராட்டியே, துயில் எழுந்து வருவாயாக. பூமிக்கும் ஆகாயத்திற்குமாக ஓங்கி உலகளந்த எங்கள் பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, உறங்காது எழுந்திருப்பாயாக. செம்பொன்னால் செய்த வீரக் கழலை அணிந்த செல்வனாகிய பலதேவனே, நீயும் உன் தம்பியாகிய கண்ணனும் உறங்காது எழுந்திருப்பீர்களாக. போகப் பொருளான ஆடைகளையும் தாரகப் பொருளான தண்ணீரையும் போஷகப் பொருளான சோற்றையும் வாரி வழங்குபவன் நந்தகோபன். கும்பனாருக்கெல்லாம் குலக்கொழுந்தே என்ற தொடர் மற்ற ஆயர்குலப் பெண்களுக்கு ஒரு குறை வந்தால் முதலில் வாடுவது யசோதை பிராட்டி என்பதை குறிக்கின்றது. செடியின் அடிபாகத்தில் வாட்டம் வந்தால் கூட முதலில் வாடி நிற்பது கொழுந்துதான். உலகையெல்லாம் காத்து நிற்கும் தேவாதி தேவர்களின் புகலிடமான கண்ணனே, எளியவர்களான தங்களையும் பேண வேண்டும் என்று இந்த பெண்கள் விரும்புகின்றார்கள். இலக்குவன் ராமனுக்கு பின் பிறந்து அவனுக்கு கைங்கரியம் செய்தது போல பலதேவன் கண்ணனுக்கு முன் பிறந்து அவனுக்கு கைங்கரியம் செய்தான். ஆகையால் பலதேவன் செல்வன் என்று குறிப்பிடப்படுகின்றான். ஆச்சாரியனை பற்றி கொண்டு திருமந்திரத்தின் பொருளை உணர்ந்து இறைவனுக்கு அந்தரங்கமானவர்களை முன்னிட்டு இறைவனை அடைதல் என்பது இந்த பாசுரத்தின் உள்ளுரையாக கருதப்படுகின்றது. தற்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 17வது பாடலை சிந்திப்போம். தெவிட்டாத இன்னமுதாக விளங்கும் இறைவனின் அருளை பெற்ற பெண்கள் பாடி ஆடி மகிழ்ந்து நீராடி தாம் பெற்ற இன்பத்தை மற்ற பெண்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களையும் அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா, கொங்கொண் கருங்குழலி நம்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கணரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம். சிவந்த கண்களையுடைய திருமாலுக்கும் நான்முகனுக்கும் ஏனைய தேவர்களுக்கும் கொடுக்காத இன்பத்தை எளியவர்களான நமக்கு கொடுத்து நமது வீடுகள் தோறும் எழுந்தருளி தனது தாமரை திருவடிகளை நமக்காக தந்தருளும் அருள் நோக்கமுடைய வீரன் சிவபெருமான். அப்படி என்றென்றும் நமக்கு ஆறா அமுதாக விளங்குபவனை, நம்முடைய சிவபெருமானை பாடி தாமரை மலர்கள் நிறைந்த இத்தடாகத்தில் நீராடுவோம் என்று சிவனின் அளவற்ற பெருமையை பேசி மகிழ்கிறார்கள் பெண்கள். நம் இல்லங்கள் தோறும் தானாகவே எழுந்தருளி நமக்கு அருள் செய்வதை தன்னுடைய தொண்டாக கருதும் இறைவனின் மிகப்பெரிய அருளை பெறுவதே இந்த பிறவியின் நோக்கம் என்பது இந்த பாடலின் புதைபொருள்.